ஹைங்க விளாக்குள்ளே போகலாமா? எல்லாரும் ஏன் இந்த ஐஸ்கிரீமுக்கு இவ்வளோ ஹைப் கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆம்ச்சி ஐஸ்கிரீம் வந்து அக்கா வாங்கி வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸு. இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணலாம், ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம், ஓகேவாக தான் இருந்துச்சு. அக்கா வந்து சூப்பராக சமைப்பாங்க. ஒப்போட் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே அக்கா செய்கிற எல்லா சமையலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அக்கா செய்கிற 1 பாட் சாம்பார் சாதம் வந்து சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து தக்காளி ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டா வச்சுக்கோங்களேன், ஸ்வர்க்கம் அதுதான்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையா அப்படின்ற மாதிரி நான் வந்து சுட எடுத்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு ஒப்போட். உண்மையாகவே எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ண அந்த விஷயமும் பிடிக்காது. பண்ணி தான் ஆகணும், போய் தான் ஆகணும். சத்தியமாக சொல்ல நான் பண்ணவே மாட்டேன் அந்த விஷயத்த. என் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும்ங்க, பண்ணி தான் ஆகணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, ஒரு பிளேஸ்க்கு வந்து எனக்கு போகணும்னு சொன்னாங்க. நோ மீன்ஸ் நோ தாங்க. ஸோ நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேங்க. அன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம். பிரியாணி செய்கிறது சாப்பிட்றதுலாம் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஓகேங்க, இந்த vlog இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.